ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான மேஜிக்கல் ட்ராமா பார்க்க போகிறோம். எடுத்தோன்னே நம்ம ஹீரோயின் காமிக்கிறாங்க. அது வந்து ஒரு கடலுக்குள்ளே இருக்க ஒரு மிகப்பெரிய பேலஸ், ட்ராகன் பேலஸ்ன்னு சொல்லுவோம். ட்ராகன் வந்து அவங்க ஹெட்டு தான் வந்து அங்கே இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து அப்போ தான் பிரசவமாக இருக்குது. அது என்னென்னா, மிருகங்கள் வந்து மனுஷங்களாக மாறி இருக்க இடங்கள், எல்லா வகையான மிருகங்களும் அங்கே ஆர்க் கிங் அப்படிங்கிற அவங்க வந்து கீழே தான் அவங்கெல்லாம் வருவாங்க, அவங்களுக்கு கீழே தான் வருவாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து அப்போ தான் அங்கே வந்து பிரசவமாக இருக்குது. பிரசவம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து ஒரு 5 தலை பாம்பு வந்து குழந்தையாக பிறந்திருக்கு. ஏன்னா அவர் ட்ராகன் பிரின்சஸ் ஹஸ்பண்டு. அப்புறம் எப்படி அவங்களுக்கு பிறக்கும்? அதுதான் அங்கே இப்போ பிரச்சனையாக நடந்துகிட்ருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு அப்போ தான் பிரசவம் முடிஞ்சு அப்படியே படுத்துட்டு இருந்தா அந்த வில்லன் வராரு. வில்லன்னா அந்த ஹீரோயினோட ஹஸ்பண்ட், இப்போ இருக்க ஹஸ்பண்ட் வந்து வராரு. ஹீரோ கிடையாதானா அவர் வந்துட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னையே ஏமாத்திப்பேன்னு சொல்லிட்டு கீழே பிடிச்சி கீழே தள்ளி விட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி ஒரு சாத்தானை பெற்று வச்சிருப்ப அப்படிங்கிற பாம்பை காமிக்கிறார். 5 தலை பாம்பு உட்காந்துருக்கு. இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு. அதாவது இவர் ட்ராகன் பிரின்சஸ், இவருக்கு இப்படி அந்த குழந்தை பிறக்கும் அப்படின்னு தான் அவர் கேள்வி. அவர் சிஸ்டர்காரி வந்து என்ன பண்ணுறா, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி பண்ணியிருப்ப சிஸ்டர் அப்படிங்கிறாங்க. இல்லை சத்தியமாக என்னை நம்புங்க, அது என்னோட குழந்தையே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே நம்ம தங்கச்சிக்கு என்ன சொல்கிறா, அது எப்படி உன் வயிற்றுலேருந்து பிறந்த குழந்தையே நீ உன் குழந்தை இல்லைன்னு சொல்லுவியா? திரும்ப திரும்ப இந்த மாதிரி எவ்வளோ ஸ்பிரிட்ஸையே நீ குழந்தைய பெற்றுக்கிற. ஃபஸ்ட்டு ரேட்டு குழந்தை, இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு நாகம். இன்னும் நீ என்ன தான் பண்ண போகிற, எதுக்கு இப்படி ஏமாத்திருக்கு அப்படின்னு சொன்னால், நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவர் காலை பிடிச்சி, ஐயோ என்னை நம்புங்க, அவள் வந்து பொய் சொல்கிறா, நான் எதுவுமே பண்ணலை, நான் அவங்க சாரி கிட்டக்கிற இது நடந்ததுக்காக. ஆனால் இவளை நம்பாதீங்க, சரகோசி மூலமாக இவ தான் எனக்கு இந்த குழந்தைய கொடுத்துருக்கா, இவன் என்ன ப்ளேம் பண்ணுறா, நம்பாதீங்கன்னு சொன்னோன்னா அவளுக்கு வந்து டென்ஷன் ஆகிடுன்னு பலார் நரைஞ்சு, நான் என் கண்ணாலேயே பார்த்தேன், நீ நம்ம இருக்க இந்த லோ ஆர்க்கு கூட நீ பெட்டில் இருந்ததை நானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ராஜமணி நல்லவ மாதிரி நமக்கு வந்து தாமரை உலகத்தில் புனிதமான இடத்துலேருந்து வந்துட்டு இப்படி பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. அவளுக்கு நீங்கள் என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, அவளுக்கு நீங்கள் கொடுக்குற தண்டனை தான் அவளுக்கு ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நல்லவ மாதிரி நடிக்கிறா. அவள் சொன்னோன்னே வைக்கிட்டோன்னே இவளுக்கு கோபம் வந்துச்சு. என்ன பண்ணுறாரு, உடனே அந்த பாம்பை பிடிச்சி குழந்தை பிறந்துருச்சுல, அதை பிடிச்சி கையில் எடுத்து, நீ தானே இதை வந்து பெத்த, நீயே தின்னு செத்து போடின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை என்ன பண்ணுறாரு, உடனே அப்படியே அவளோட வாய்க்குள்ளே அனுப்புகிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு அது தாங்கவே முடியல. ஆன்னு கத்திட்டு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அப்படியே ரத்த வாந்தி வந்துடுது. உடனே என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. யார், அந்த புருஷனும் தங்கச்சிக்காரி கட்டி பிடிச்சிட்டு, இனிமேல் நீ தான் என்னோட க்ரௌன் பிரின்சஸ், இந்த ட்ராகன் உலகத்துக்கு நீ தான் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி 2 கொஞ்சிக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, இவ ஒரு விபச்சாரி அப்படித்தானே இங்கே இருந்தா, அதனால 2 குழந்தைங்களும் யாராருக்கோ பெற்று போட்டா, சாகிறப்பவும் அவள் அப்படியே சாகட்டும், கூப்பிடுங்க அவங்கள அப்படின்னு சொன்னோன்னா, அந்த மனுஷங்கள்லாம் மிருக மனுஷங்கள்லாம் அப்படியே வந்து அவகிட்ட தப்பாக நடந்துட்டு கடைசியில் அவள் செத்தே போயிடுறா. பார்த்தா அப்படியே காலம் பின்னாடி போகுது. ரீபான் பிறக்க போகிறா. காலம் பின்னாடி போனோன்னே மேலேருந்து அப்படியே வானத்துலேருந்து அப்படியே ஒரு தாமரை வருது. இவள் தாமரையிலேருந்து தானே வந்தா. அப்போ தாமரை வந்து 2 தாமரையாக பிரிஞ்சு அந்த அவங்க எல்லோரும் கூடியிருக்க அந்த இடத்துல போய் 2 தாமரைகள் வந்து அப்படியே அழகாக வருது. வந்துட்டு இவங்க 2 பேரும் பொண்ணாக மாறிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு திரும்ப நான் பிறந்துட்டேனா அப்படிங்கிறாங்க. இவங்கெல்லாம் அது பார்த்தோன்னே 2 பொண்ணுங்களை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. 2 பொண்ணுங்களாக மாறிடுச்சு. அங்கிருந்தவங்களாம் சொல்கிறாங்க, அதாவது அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற தன்மை வந்து கம்மி, அவங்க இனப்பெருக்கத்தை பண்ணுறதுக்காக கடவுள் இந்த மாதிரி பொருட்கள் கொடுத்து அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு உண்டானது கொடுப்பாங்க. இப்போ வந்து 2 தாமரை வந்து 2 பொண்ணுங்களாக மாறிடுச்சு. இவங்க வந்து அவங்களோட அந்த ஆர்க் ஃபேமிலிக்கு குழந்தை கொடுக்கணும். அதுக்காக ஸ்பெஷல் பொருள் மூலமாக வந்து ஸ்பெஷல் பொருளான அவங்க காடு வந்து கொடுத்துருவாங்க. அதான் தாமரை. அந்த தாமரையிலேருந்து 2 பொண்ணுங்க வந்துட்டாங்க. இவங்க வந்து அவங்களுக்கு குழந்தை கொடுக்க போகிறாங்க. நீங்கள் வந்து எங்களோட வம்சத்தை வாழ வச்ச தெய்வம், கடவுள் கொடுத்துருக்க புனிதமான தாமரை பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தவங்களாம் ஆகா ஓவன் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து அப்போ தான் வந்துட்டா, நம்ம திரும்ப பிறந்து வந்திருக்கோன்னு சொன்னோன்னா அந்த இடத்துல பார்த்து ஆச்சரியம். இப்போ நான் எப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனணும், அதாவது அந்த தாமரையிலேருந்து பொண்ணாக மாறின டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இவங்க வந்துட்டாங்க. அப்போ வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க எல்லாத்தையும். அப்போ கண்டிப்பாக நம்ம தங்கச்சியும் பார்க்குறாங்க. சிஸ்டர் நீ வந்துட்டியா, இப்போ உனக்கு வந்து ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, அதனால நீயே ஃபஸ்ட்டு குழந்தைய செலக்ட் பண்ணு. அவங்க அது குழந்தை பற்றி கொடுக்க தானே வந்தாங்க, ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து மனசுக்கு நினைக்கிறா, இந்த டைம் நான் விட மாட்டேன், போன டைமு என் மேலே சரகோட் மாதிரி யூஸ் பண்ணி குழந்தைய எனக்கு கொடுத்துட்டு தேவையில்லாமல் என்னை ஒவ்வொரு டைமும் மாட்டி விட்ட, எனக்கு ஹெல்லு காமிச்ச, இதுவே இப்போ உனக்கு நான் காமிக்க போகிறேன். இந்த டைம் நான் உன்னை என்ன பண்ண போகிறேன்னு பாரு, உனக்கு வாழ்க்கைன்னா என்ன, நரகம்னு நான் காமிக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மனசுக்கள் நினச்ச உடனே என்ன பண்ணுறாங்க, மந்திரம் போட்டு அந்த அங்கே இருக்கிற தாமரை வந்து வயிற்றுக்குள்ளே வைக்க போகிறாங்க. அந்த தாமரை பார்த்தா போன டைம் வந்து அவள் எடுத்துக்கிட்ட மெத்தட் மூலமாக இவன் என்ன பண்ணிட்டா,
அவளை ஏமாற்றி இவ குழந்தைய அவளுக்கு அனுப்பி விட்டுட்டா. அதனால் இப்போ வந்து அவகிட்ட சொல்லாமல் அந்த பார்க்குறாங்க. அது என்ன மாதிரி குழந்தைன்னா மிருகம் மாதிரி மிருகம் மாதிரி பிறக்கிறது. எந்த மாதிரி மிருகம்? அது பழைய காலத்து ஆசியன் பீஸ்ட், அழியாத அரிய வகையான உயிரினம். இப்போ இந்த குழந்தைகள் இப்போ இருக்க விலங்குகள் வந்ததுன்னா சந்தேகம் வந்துடும். ஆனால் அந்த மாதிரி விலங்குகள் வர்றது கடவுள் கொடுக்குற கிஃப்ட். ஸோ அது கிடச்சோன்னா மனசார அவள் உள்ள வந்து ஏற்றுக்கிட்டா. வந்துட்டு நம்ம யோசிக்கிறா, இவ என்ன ஆச்சு இப்படி மாறிட்டா, இந்நேரம் நம்மக்கிட்ட வேணான்னு சொல்லி நம்மளை பண்ண சொல்லியிருப்பான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டாளே, இவட்ட என்னமோ சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பண்ணுறா. வேறு வழி இல்லாமல் அந்த ரோஜாவை பண்ணி பார்த்தா அவளுக்கு வந்து சரகோட் மதத்தில் வந்திருக்கு. அது அவளுக்கு சந்தோஷம். எனக்கு வந்து வழியில்லாத பிரச்சனை வரும், என் குழந்தைங்கள நான் உனக்கு அனுப்பிடுவேன், நீ கெட்டவளாக மாறிடுவேன், எனக்கு வந்து வழியில்லாத பிரச்சனை வந்து நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாமரைப்பூவை தான் வயிற்றுக்குள்ள வச்சுட்டு அவளை பார்த்து கேட்குறா, அம்மா நீ என்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்க? நான் வந்து மல்டிபிள் பிரெத்து அப்படிங்கிற, அதாவது பல குழந்தைங்களை கொடுக்கறது. அவளுக்கு சந்தோஷம். நீ நிறைய குழந்தைங்களை பெற்று போட்டே இரு, நான் உனக்கு தவறான குழந்தைங்களை பெற்று போட்டு உன்னை அங்கேருந்து ஓட வைக்கணும்னு ஏற்படுறேன், நான் தான் அங்கே பிரின்சஸா ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு கீழே இருக்கிறவங்களாம் நம்ம வந்து என்ன சொல்கிறான், அக்கா உன்னோட ஹஸ்பண்டை நான் சீக்கிரம் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே கீழே இருக்கிறவங்களும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா நம்ம டிராகன் பிரின்சஸ் வந்து அப்படியே வந்து இறங்குறாரு. வந்து பார்த்துட்டு இவங்க 2 பேர்த்தையும் பார்க்குறாரு. நீங்களே தான் வந்து எங்களோட அடுத்த தலைவர் ஆர்கிங் வந்து அடுத்து நீங்கள் போய் அவங்க செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களோட குழந்தைகளை சுமக்க தான் அவங்களுக்கு தகுதி இருக்குது, தாமரை பூவில் வந்து தேவதைகள் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த மனுஷ பயலுக்கு அந்த மிருக பயல்கள்லாம் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு இருக்கோன்னா அவர் வந்து சரின்னு போயிட்டு நம்ம இவ்வளோ வெள்ளிக்கரையை பார்க்குறாரு. பாதி நேரம் ஹீரோயின் கிட்ட தான் போகிறாரு. ஐயோ அவன் என்னை செலக்ட் பண்ணிடுவானா, அப்போ நான் திரும்ப போகிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுமே, எப்படி நான் இவனை வேண்டான்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கா. நம்ம அந்த அவன் பிரின்சஸ் என்ன பண்ணுறான், போய் கையில் வச்சோன்னா அவனுக்கு பழைய ஞாபகம் வந்துடுது. அதாவது அவளை வந்து அடித்தது, அவளை கொன்னது எல்லாம் ஞாபகம் வந்தோன்னே அவனுக்கு கோவம் வந்துடுச்சு. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் திரும்பி போய் அவளோட கையை பிடிச்சிட்டேன், எனக்கு இவ தான் பிரின்சஸாக வேணும்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு, இவளுக்கு இன்னும் இவன் இப்படி மாற்றிட்டா, போன டைம் நடந்த மாதிரி இல்லையே, ஒருவேளை இவனும் திரும்ப பிறந்திருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறப்போ கீழே இருந்தவங்களா கேட்குறாங்க, என்னாச்சு ஏன் கிங் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னு. எனக்கு நீ எவ்வளவு பெரிய டர்ட்டி உமன் தெரியுமா, நீ எவ்வளவு பெஸ்ட்டு கொடுத்தாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். டிராகன் பிரின்சஸ் நீங்கள் அவங்கள அப்படிலாம் இன்சல்ட் பண்ணக்கூடாது, அவங்க குட் லக் ப்ரெக்னன்சி மூலமாக வந்திருக்காங்க, தாமரை பூவில் தான் வந்திருக்காங்க, அவங்க இப்படிலாம் பேசலாம்னு சொன்னேன்னா உங்களுக்கே தெரியும் எனக்கு வந்து காடு வந்து ரெகக்னேஷன் பண்ணுற பவர் கொடுத்துருக்காரு, அதில் பார்த்ததில்ல இப்போ வந்து வேறு யாருக்கோ குழந்தை ஒரு அன்பாப்புலர் சைல்டை வந்து எனக்கு கொடுத்துருக்கா, அவள் ஒரு சீட்டிங் உமன், சீட்டிங் பொண்ணு, அவளுக்கு வந்து என்ன பண்ணாலும் திரும்ப கல்யாணம் பண்ணி கூட்டு போனால் அவள் சீட்டிங் தான் பண்ணுவா, அவள் எனக்கு தேவையே இல்லை, எனக்கு பியூரான பொண்ணு தான் தேவை அப்படின்னு சொன்னோன்னா அவள் வந்து சொல்கிறா, ஐயோ இவன் என்ன இப்படிலாம் பேசுகிறா, அப்போ இவனுக்கு திரும்ப பிறந்துட்டானா, இவனுக்குலாம் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுங்க இது உண்மையாவா, இந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு அப்படிங்கிறாங்க. இன்னும் தங்கச்சிக்காரி, சிஸ்டர் நான் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை, டிராகன் பிரின்சஸ் பேலஸில் போகிறப்போ நம்ம தாமரை பூவாக இருந்தப்போ உன்னை வந்து ஒரு நாய் சுற்றி வந்துட்டு இருந்துச்சு, நீ அந்த நாய் கூட நிறைய பேசிக்கிட்டு இருந்தா, ஆனால் இந்த அளவுக்கு நீ சீட் பண்ணி நினைக்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மாதிரி நடிக்கிறா. உன்னை அங்கே இருந்தவங்கள ஓச்சி எங்களை ஏமாத்த பிளே கிரவுண்ட் நினச்சி இங்கே விளையாட வந்தியா, என்ன இப்படிப்பட்ட பொண்ணாக இருப்பேன்னு நினைக்கவே வச்சுட்டு கீழே இருக்கிறவங்களாம் திட்டுறாங்க. அவனும் என்ன பண்ணுறான், அவனும் அவங்க வந்து திட்டிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எனக்கு இவ தான் வேணும், நீங்கள் இவ்வளோ என்ன வேணால் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு அவனே சொல்லிடுறான். எல்லோரும் கிட்ட போய் அவளை தப்பு பண்ணி அவனை கிட்ட போய் அவளை கை காலில் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறாங்க. அவள் கோவத்தில் எல்லாத்தையும் தட்டி விடுறா. அதுக்கப்புறம் சரி நான் எனக்கு வந்து ஒருத்தி மட்டும்தான் பிரின்சஸ், இந்த பியூர் உமன் தான் வந்து என்னோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளிக்காரியை அவன் வந்து ஓகே பண்ணிட்டான். நீ ஹஸ்பண்டை செலக்ட் பண்ண சொன்னோன்னா, ஆமாம் நாங்கள் யாருமே நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல, நாங்கள் லோ லெவல், ஏன்னா எங்கள் எல்லாருக்கும் நீ சேவை செய்ய வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்கிற நாய்களாக சொல்லுது. நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்து முறைச்சிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, எவனுக்குமே தகுதி இல்லை, ஒரே ஒரு ஆளுக்கு தான் தகுதி இருக்குது, அது யாருன்னு சொல்லி காமிச்சா அவர் தான் ஆர்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயங்கரமான கருவருன்ற இடத்த வந்து அவள் காமிக்கிறா. என்னது அவரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. அவருக்கு 1000 வயசு இருக்குது, அவன் ஒரு ஓல்டு மேனு, அவனே வந்து ஏதோ பீஸ்ட் மாத்திரைகளை சாப்பிட்டதான் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த கிழவனை போய் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரின்னு சிரிக்கிறாங்க. ஆனால் அவன் வந்து யோசிக்கிறான், கண்டிப்பாக அவர் கிடையாது, அவர் எப்படி நல்ல குணம் வரும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறா. அந்த முன்ஜென்மத்தில் வந்து குழந்தைகளை தூக்கிட்டு இவங்களை கொல்ல வராங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவள் ஓடிக்கிட்டு இருக்கிறப்போ கிட்ட வந்து கொல்ல வரப்போ எல்லாம் கீழே விழுந்து மயங்கிடுறாங்க. நம்ம கிரணி விழுந்துடுறா. அதுக்கப்புறம் தான் அந்த ஆர்கிங் வந்து அவங்க எல்லாத்தையும் அடித்து போட்டு அவளை கையை பிடிச்சி தூக்கி நிற்க வைக்கிறாரு. நீங்கள் யார் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவன் சத்தியை பார்த்துட்டு
என் இடத்துல வந்துட்டு உனக்கு இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி கோமா கத்தினோன்னே அவன் ஆர்க்கிங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. கீழே உட்காந்து ரொம்ப நன்றி எனக்கு உதவி பண்ணதுக்கு சொன்னோன்னா, இங்கே இருக்க எல்லா ஆர்க்கு ஃபேமிலிக்கும் வந்து வாழ உரிமை இருக்குது, யாரையுமே யாரும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பாக அக்கறையாக பேசிட்டு அவன் போவான். அப்போ தான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் இவன் ரொம்ப அக்கறையானவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அவனை செலக்ட் பண்ணியிருக்கான். அவன்கிட்ட எப்படியாவது அடைக்கலம் ஆயிடணும், இவனுக்கு வந்து என்னை ஃப்ளேம் பண்ணி என்னை உயிரோடு திரும்ப கொண்டுருவானுங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு திரும்ப அங்கேருந்து அப்படியே மந்திரமும் டக்குன்னு மறைஞ்சு போகிறாங்க. மறைஞ்சு போயிட்டு அந்த ட்ராகன் அவங்களோட வாசலில் தான் அந்த ஆர்க்கிங் இருக்காங்கள, அவங்க வாசலில் போய் நிற்கிறாங்க. அரக்கவன் இவங்களும் நீ என்ன பண்ணாலும் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, வாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்ணுறாங்க, திரும்ப மந்திரம் போட்டு எல்லாரும் அங்கே போய் நிற்கிறாங்க, வாசலில் நிற்கிறாங்க. இவ இருந்துட்டு அவங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா, ஆர்க்கிங் நான் வந்து உங்களை வந்திருக்கேன், நீங்கள் என்னை கண்டிப்பாக ஏற்றுக்கணும், இவங்க வந்து எல்லோரும் என்ன ஃப்ரேம் பண்ணுறாங்க, என்னை தப்பாக நினைக்கிறாங்க, எனக்கு அங்கே போனால் என் வாழ்க்கையே போயிடும், நீங்கள் தானே ஏற்றுக்கணும்னு சொன்னோன்னே, என்னக்கா நீ இப்படி ஒரு ட்ரிக் பண்ணுறியா, இப்படி ட்ரிக் பண்ணி அவரை வளைச்சி போடலான்னு பார்க்குறியா, இதெல்லாம் நடக்கவே நடக்காது, நீ யார் குழந்தையோ வயிற்றில் வாங்கி வச்சுட்டு அவர்கிட்ட போய் பண்ணினா அந்த வயசானவரை ஏற்றுப்பான்னு நினைக்கிறியா, அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கிறப்ப உள்ளே இருந்தவன் எல்லோரும் இங்கே போங்க, எனக்கு மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை, போய் தொலைடி அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்லிடுறான். அந்த ஆர்க்கிங்கு அவன் அப்படியே வந்து இறங்குறான், கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு அரக்க மாதிரியே இருக்கான். இவர் இருந்துட்டு கெஞ்சரா, நான் வந்து உங்களுக்கு பிரின்சஸாக இருக்கேன், நீங்கள் வரல, நீங்கள் வந்து அனாதை குழந்தைங்க, ஆதரவு இல்லாத குழந்தைகள் நீங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களே, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக அவங்கள பார்த்துக்கிற வேலை மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவன் வந்து அப்போ அவன் ஒன்றுமே பேசல. ஓ நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டிங்களா, சரி எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, என்னோடய உயிரை நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அதோட டெக்னிக்கு தங்களோட சோலை வந்து என்ன பண்ணுறது, அவங்களே வெளியெடுத்து அவன் செத்து போகிறது. அவள் அப்படி பண்ணோன்னே என்ன ட்ரிக் பண்ணிக்கிட்டு இருக்கா, ட்ரிக் பண்ணினா அவருக்கு வசி வந்துடுவார் நினைக்கிறியா, தேவையில்லாமல் ட்ரிக் பண்ண சொல்லி திட்டுறாங்க, ஏன்னா உயிர் போக போதில்லை. பார்த்தோம் இந்த பொண்ணு என்ன என்னையவே மிரட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப இந்த பசங்களாம் விளையாண்டுருக்கு. இப்போ அவள் சொல்கிற மாதிரி நான் போனக்கப்புறம் இவங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும், அவையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லுவார். அங்கேருந்தாலும் ஆச்சரியம், என்னடா அவன் வர சொல்லிட்டானோ, இது நல்லாவே இல்லை, ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுற ரோல் எல்லாம் போய் தொலைங்கன்னு சொல்லிட்டு சக்தியை வந்து அங்கே வந்து போட்டோன்னே அந்த சக்தி போய் எல்லோரும் இடிச்சிருச்சு, கதவு ஓப்பன் ஆகிடுச்சு. ஹீரோயினை வேகமாக உள்ளே போயிடுறா. இங்கே இருந்தவங்களுக்குலாம் சரியான போகாமல், இனி என்ன வேணால் பண்ணு, சீக்கிரம் வந்து நான் குழந்தைகளை உருவாக்கி உனக்கு அனுப்பி ஆர்க்கிங்கு மூலமாகவே உன்னை கொல்ல வைக்கிறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இது பண்ணிவிட்டு அவங்க எல்லோரும் போகிறாங்க. இவன் உள்ளே போனோன்னே ரொம்ப வணக்கம்னு சொல்லிட்டு அந்த அரக்கன்கிட்ட போய் நமஸ்காரம்லாம் பண்ணி பேசுகிறா. நான் வந்து எனக்கு உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ என் பிரின்சஸ் கிடையாது, இவங்கள தான் நீ பார்க்க வந்திருக்கு, ஞாபகம் இருக்கா, கண்டிப்பாக நீங்கள் இல்லாதப்போ அவங்க நல்லபடியாக நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் வர வரைக்கும் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போனோன்னே, சிஸ்டர் தான் அழகான பொண்ணை பார்த்தோன்னா அந்த பசங்க வந்துட்டு சிஸ்டர் அப்படின்ட்டு நீங்கள் எங்களை நல்லா பார்த்துப்பீங்களா, கண்டிப்பாக அவங்கள பார்த்துட்டு தானே வந்திருக்கேன், இப்படி எல்லாம் விளையாடுங்க, நான் உங்களுக்கு ஈவினிங் ஃபுட்டு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மார்க்கிங்கும் போயிட்டாரு. இவங்க என்ன அப்படி பார்த்தா திடீர்னு அவன் வயிறு வந்து பெருசாக குழந்திருக்கிற மாதிரி வயிறு வந்துடுது. அதுக்குள்ளே ஒரு எலிக்குட்டி இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அதை பார்த்தீங்கன்னா அந்த காலத்து பீஸ்ட் உடனே மந்திரம் போட்டு அந்த எலிக்குட்டி இது பண்ணிவிட்டு அந்த பீஸ்ட் இருக்குல்ல அதை வந்து கொண்டு வந்திருப்பா. இவ டெக்னிக்கல் யூஸ் பண்ணி அவள் கொண்டு வர மாதிரி பண்ணியிருப்பா. இந்த வில்லிக்கறி என்ன பண்ணுவா, இவள் குழந்தைய வந்து அனுப்பணுங்கிறதுக்காகவே ஒரு எலிக்காரன் இருக்கான்ல அவள் கூட போய் நைட் ஸ்டே பண்ணுவா. அவன் வந்து யோசிப்பான், நான் வந்து ஒரு லோ லெவலாக இருக்குது, எனக்கு ட்ராகன் பிரின்சஸ் கூட 1 நைட்டு பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஊன்னு அப்படியே சுகமாக உட்காந்துக்கிட்டு இருப்பான். இவள் அவளை அப்படியே கண்ணத்தில் தடவி கழுத்தில் தடவை மாதிரி வந்து சத்தியை பிடிச்சி அமுக்கி கழுத்து வச்சு கொலை பண்ணிடுவா. ஒரு கேவலமான நாய், நீ வந்து ஒரு ரேட்டு, நீ வந்து என் கூட நைட்டு ஸ்டே பண்ண வரியா, அதுக்கு ஒரு நாள் பண்ணிட்டில உயிரோட விடு, எனக்கு அவளை பழி வாங்கணும், அவள் இந்த குழந்தைய அவள் சுமந்துக்கிட்டு அவள் வந்து செத்து போகணும், அதுக்கு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அவன் மேலே அவ்வளவு கோவம் வெறி, அவளுக்கு அந்த ஆளையை கொண்டு போட்டு ஆஹா ஊஹூன்னு சிரிச்சுக்கிட்டு கிடக்குறாவோ. ஃபியூஷன் மெத்தட் மூலமாக அந்த ஒரு மேஜிக்கல் பீஸ்ட்டை வந்து அந்த குழந்தைகளை வர வச்சுருவா வயிற்றுக்குள்ளே. அதை தான் பேசிகிட்டு இருக்கா. இது எப்படியாவது ஆர்க்கிங்கிட்ட நம்ம சொல்லணும், அப்படி சொல்ல முடியாட்டி போனால் அவரும் நம்மளை சந்தேகப்பட்டுவார்னு சொல்லிட்டு தனியாக உட்காந்து நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிவிட்டு மந்திரமெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. இதுக்கு வந்து வெளியே வந்துருச்சு, என்ன குழந்தை வந்திருக்கு அவள் தெரியுமா, நீ வா வெளியே வா, நீ சீக்ரெட் மீட்டிங் ரேட்மேனோட போட்டு அந்த குழந்தை வந்திருக்குது, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது எங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீ ப்ரெக்னெண்ட் இல்லைன்னு மட்டும் சொல்லாது, அது ரேட்டோட குழந்தை தானே எங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு வெளியே எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஐயோ ரேட் குழந்தை இல்லையே, இது எவ்வளோ ஆயிடுச்சு, இப்போ இவங்க பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக கட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துருவாங்க, அப்போ என் குழந்தைய கொண்டுருவாங்களே, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ நீ வெளியே வரையா, நாங்கள் உள்ளே வரமான்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிறதுக்கெல்லாம் கத்துது. இவன் மந்திரம் போட்டு அந்த கட்டை உடைக்க பார்க்குறா, அது உடைக்க முடியல. எல்லாரும் சேர்ந்து அதை அப்படி பண்ணோன்னு ஒரு வழியாக உடச்சி எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க.
இவ்வளோ சத்தியை வச்சு தடுக்க முடியல. ஒரு வழி எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே போயினா டப்புன்னு அடிச்சிடுறாங்க. பலான்னு அவளை அடிச்சுட்டு, ஏண்டி இப்போ தான் குழந்தை உள்ளே வந்திருக்க, அதுக்குள்ளே செக்ஸ் வச்சுட்டு உனக்கு வயிற்றில் குழந்தைய வச்சுட்டியா, அதாவது ரேட் பையன், உன்னை நம்பவே முடியல, நீ இப்படி அஃபேர் பண்ணியிருக்கேங்க இடத்துக்கு. இங்கே பார், நான் ஒன்றும் அஃபேர் பண்ணல, இந்த சைல்டு எனக்கும் கிங்குக்கு வந்த குழந்தை தான். நீ அந்த குழந்தைய நீ ஹேட் பண்ணினா நீ பஞ்சிட் ஆஃப் காடு, அவரே வந்து உங்களை கொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க இடியெல்லாம் அடிக்குது. எல்லாம் பயந்துடுறாங்க. இவன் என்ன அவனோட குழந்தை சரகோசி மூலமாக பண்ணால் இவன் எப்படி ப்ரெக்னென்ட் ஆமானா, டிவன் பீஸ்ட்னு வேற சொல்கிறாளே, இவன் ஒரு வேளை பொய் சொல்கிறாளோ, அவனோட குழந்தைங்கிறான். இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, இங்கே பாருடி, நீ 10 days ஓல்டு பெல்லி, ஆனால் நீ இப்படி குழந்தை இவ்வளோ பெரிய வச்சுருக்க, ரேட் மேனால் மட்டும்தான் இப்படி குழந்தைய கொடுக்க முடியும். 10 நாளுக்குள்ளே அவனோட குழந்தை வயிற்றில் வரும். நீ வந்து ஆஸ்கின் பீஸ்ட்னு சொல்கிறியா, உன்னை நினச்சா சேம்லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இவனும் என்ன பண்ணுறா, வயிற்றுலேயே காலை வச்சு அந்த குழந்தைய அழிச்சிட்றான். அப்படியே பிடிச்சி மிதிக்கிற அந்த கரணும். நீ பொய் சொல்லாத, இந்த பீஸ்ட்டு உன் வயிற்றில் இருக்கிறது அந்த காலத்து பீஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் வயிறு வலிக்குது விடியான்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுகிறான். இது ஒரு ரேட் மேன் தானே, ரேட் மேனா இல்லை அந்த பீஸ்ட் பையனான்னு சொல்லி குழந்தை வெளியே வந்தோன்னா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்த்து கொடுமைப்படுத்தி வயிற்றில் உதச்சி அவளை பண்ணுறாங்க. அவ்வளோ கத்துறா, நான் வந்து ஆர்க் கிங்கோட பிரின்சஸ்ஸு, இப்படி பண்ணிங்கன்னா அவர் வந்து அவங்கள கொல்ல தான் போகிறாங்க, நான் அவளோட குழந்தை ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நம்பவே மாட்டேங்கிறார். அப்படின்னா அவர் வந்து உன்னை காப்பாற்றட்டும், அவரே உன்னை காப்பாற்றாமல் இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியாது அவருக்கு. அவர் வர சொல்லு, வந்துட்டு உன் குழந்தை இருக்கிறத வயிற்றில் இருக்கிறத பார்த்தா அவரே உன்னை கொண்டு போடுவார். அதுக்குள்ளே நானே கொண்டுன்னு கத்தி எடுத்துட்டு அந்த குழந்தைய வயிற்றில் இருக்க குழந்தைய அழிக்க போகிறான். அவளாம் அங்கே இருக்கிறவங்க அது எல்லாமே சிரிக்குது. இவன் கத்தியை வச்சு அந்த குழந்தைகளை ஃபுல் பவரும் கொடுக்குறான். அவள் அம்மான்னு அழுகிற, அந்த குழந்தை வயிற்றுலேருந்து உடனே வெளியே வந்துடும் போல், அந்த அளவுக்கு அவளுக்கு வலிக்குது. அப்புறம் பார்த்தா அந்த சத்தியெல்லாம் கொடுத்தேன்னு ஒரு டிவன் பீஸ்ட் வந்துருச்சு. அவளோட வயிற்றுலேருந்து அப்படியே ஒளி மெல்லமாக ஒளி மேலே வருது. அவள் ஆவுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. அந்த ஒளி வந்து பார்த்தா அங்கே அழகான அந்த தாமரைப்பூவில் வந்து ஒரு டிவன் பீஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்தா எலிக்குட்டி மாதிரி தெரியல, அது என்ன மவுசு மாதிரி இல்லையே, வேறு மாதிரி இருக்குமே. ஒரு வேளை இவங்க சொல்கிறதுன்னா, ஆனால் ரேட் மேன் தானே இந்த அளவுக்கு வர முடியும், நீ அவன் கூட அஃபேர் வச்சு ரேட் மேனோட குழந்தை தானே பெற்றுக்கன்னு சொல்லிட்டு அவங்களாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. இவன் வந்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் தான் திரும்ப திரும்ப சொல்லணும்னு இவனும் கத்திக்கிட்டு இருக்கா. என்ன பண்ணாலும் அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது டிவன் பீஸ்ட்டு, அது மந்திர சக்தி மூலமாக கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. அதனால நீயே பாரு, அவனை பார்த்தா உனக்கு எலி பையன் மாதிரியா இருக்குது, அவன் வளர்ந்ததுக்கப்புறம் தெரியும் அவன் நார்மலாக ஃபார்ம் ஆகலை, எப்பேற்பட்ட பொய்யாருன்னு எனக்கு தெரியும், இன்றைக்கி உனக்கு லெசன் சொல்லி கொடுக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு அவன் வந்து அவள் கொலை பண்ண போகிறான். நீ என்னை விட்டுரு, இல்லாட்டி நீ மிகப்பெரிய இதை சந்திக்க வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டானா. அப்பவும் பார்க்கல, அது எல்லாத்தையும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவளை புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மூலமாக அவளை செலுத்தணுன்னா பறந்து போய் கீழே வருகளா. அப்பவும் தங்கச்சி கறி கம்முன்னு இல்லாமல் நீ கடைசி எதாவது சொல்ல விரும்புறியா, அப்புறம் கடைசியாக போகிறப்ப இந்த எந்த ரேட்மெண்ட் கூட நீ அஃபர் வச்சுன்னு அதையும் சொல்லிட்டு போயின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிட்டு நம்ம அரசங்கிட்ட போய் இவளை எப்படியாவது கொள்ளுங்க, இவ இந்த உலகத்துக்கே தேவையில்லாத ஒரு அணிதா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நம்ம அரசு என்ன பண்ணுறான், கம்மன் இல்லாமல் நீயும் உன் குழந்தையும் செத்து போக போகிறீங்கன்னு சொல்லிட்டு மந்திரம் போட்டு கொல்ல போகிறப்ப பார்த்தா இது ஒரு சக்தி வந்து எல்லாரையும் பிரித்து கீழே போடுறது, எல்லாம் கீழே விழுந்துடுறாங்க. பார்த்தா நம்ம ஆர்க்கிங் வந்துட்டார். அப்படியே மேலேருந்து அப்படியே சூப்பராக கீழே இறங்கி கருப்பு கலர் ட்ரெஸ்ஸில் ஒரு அரச மாதிரி சூப்பராக வந்து நின்று தன் முகமுடியெல்லாம் கழட்டினா. பார்த்தா அவ்வளவு ஒரு அழகு, அவனை மாதிரி ஒரு ஆளானகனை எங்கேயுமே பார்க்க முடியாது. சூப்பராக இருந்தால் அவன் வந்துட்டு, ஏய் யார் நீ, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ எங்களையே அழிப்ப, உன்னை நீ கொல்லாமல் நான் விட மாட்டோம், எவ்வளோ தைரியம் தான் நீ இங்கே வருவான் தெரியும் சொல்லி அவனு கத்திட்டு இருக்கிறப்போ இவன் வந்து அமைதியாக நின்று எல்லாத்தையும் மூஞ்சியும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் சொல்கிறான், ஓ இந்த மேன் கூட தான் நீ அஃபேர் வச்சுருந்தியா, அதனால தான் இவன் வந்து உன்னை காப்பாற்ற வரானா. எப்படி ஆர்க்கிங்களோட எல்லைக்குள்ளே இருந்துட்டு அவன் கூட 2 ஆம்பளைங்க ஒரு பொண்ணு சேர்ந்து இங்கேயே வாழ்ந்துட்டுருக்கீங்களா, உனக்குலாம் வெக்கமாகவே இல்லையான்னு சொல்லிட்டு எல்லோரும் திட்டுறப்போ பார்த்து பேசு, இவர் தான் ஆர்க்கிங் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொன்னோன்னா, என்னது இவன் ஆர்க்கிங், அவன் ஒரு 1000 வயசு கிழமை, அவன் இவ்வளோ அழகாக ஹேண்ட்ஸமாக ஒரு சொன்னால் நான் நம்பிடுவேனா, இவனோட அஃபேர் பண்ண தானே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறப்போ இவன் கோவத்தில் சக்தியை பயன்படுத்தி வாயை அடைச்சிட்றான். இந்த மாதிரி அரகண்ட்லாம் எனக்கு தேவையில்லை, இந்த மாதிரி எங்களை சத்தமாக விடக்கூடாது, வரவே டிராகன் கிங் ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு, ஹே என்னை பற்றி நீ பேசுறியா, நான் மிகப்பெரிய டிராகன் கிங், நான் தான் ஃப்யூச்சரோட ஆர்க்கிங் அப்படிங்கிறாங்க. இந்த நினப்பு வேறு உனக்கு இருக்குது, அதெல்லாம் இப்போவே அழிச்சிருன்னு சொன்னோன்னே, ஏய் ஆர்க்கிங் வந்து காணா போயிட்டாரு, ஆனால் நீ இந்த ஆள் பின்னாடி நீ அஃபேர் வச்சு தூக்கிட்டு இருக்கேன்னு தங்கச்சிக்காரி கத்துறா. நீங்கள் 2 பேரும் கேர்ஃபுல்லாக இருங்க, இந்த நீ எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும், இந்த ரேட் ஸ்பைசிஸ் இவன் மூலமாக தான் நீ அஃபேர் வச்சுக்கிட்டியான்னு சொல்லி கத்துறப்போ அவனுக்கு வந்து கீழே தள்ளி விட்டுறா. அவங்க 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. திரும்ப திரும்ப இப்படி பண்ணிட்டு இருக்கியேன்னு சொல்லிட்டு அவங்க கத்துறப்போ கீழே இருந்தவங்களாம் இவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கா, இவன் ஒருவேளை ஆர்க்கிங்காக இருக்குமா, கண்டிப்பாக இருக்காது, ஆர்க்கிங் இந்த அளவுக்கு எங்கே இருப்பாங்களா, நீங்கள் என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொன்னோன்னா, இல்லை இவரோட சக்தியை பாரு, இவர் கண்டிப்பாக ஆர்க்கிங்காக தான் இருப்பார் அப்படின்னு சொன்னோன்னா, டிராகன் கிங் என்னையுமே அடிக்கிறே, இப்போ உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருன்ட்டு சக்தியை வரப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவர் சக்தியை வச்சு எல்லாரையும் கீழே தள்ளி விழுந்துடுறாரு. வந்துட்டு அவனை கொல்ல போகிறப்போ
இவ்வளோ வந்து நின்றுட்டு நீங்கள் எதுக்கு அவளுக்கு பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் தான் ஆர்க்கிங்காக இருக்கீங்க, ஆனால் அவள் வந்து அஃபேர் வச்சுருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ எல்லாம் என்கிட்ட பேசுகிறியா, அவளோட ட்ரூ ஃபேஸ் என்னென்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அப்பவும் கீழே தள்ளி விட்டுறாங்க. கீழே இருக்கிற எல்லாருமே எல்லாம் சேர்ந்து மண்டிட்டு அவன்கிட்ட சொல்கிறாங்க, இவள் வந்து அஃபேர் வச்சுருக்கா, இது வயிற்றில் இருக்குது, இந்த குழந்தைய பாருங்கள், இது ரேட் ஸ்பைசஸ் உங்களை எல்லாம் ஏமாற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே அவன் பார்க்குறான். திரும்பி அந்த குழந்தைய பார்த்துட்டு குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறான் நம்ம ஹீரோயின் கிட்ட. இது வந்து அவள் சொல்ல வரக்குள்ளே திரும்ப அதுக்கு பேச ஆரம்பிக்குது. இவளும் ரேட்மேனும் ஆஃபர் வச்சு பண்ணது குழந்தை வந்திருக்கு, அவள் சொல்கிறத நம்பாதீங்க, இந்த குழந்தை அப்படின்னு சொன்னோன்னே என் பிரின்சஸ் பற்றி எனக்கு தெரியும், நீ தேவையில்லாமல் அட்வான்டேஜ் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காதுன்னு கோமா சொல்கிறாரு. அவர் வந்து திரும்ப அந்த குழந்தைய பார்த்துட்டு இது என்ன ரேட்மேன் மாதிரி இருக்குது, நீங்களே பாருங்கள் ஆர்க்கிங், இவ வந்து அடுத்தவங்க கூட ஆஃபர் வச்சு உங்களுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனும் கோமா பேசுகிறப்போ இந்த குழந்தைக்கு என்னாச்சு, இந்த குழந்தை என்ன பிரச்சனை சொல்லி கேட்குறப்ப திரும்ப பேசுகிறாங்க. உங்களுக்கு தெரியாதா, என்னோடய சிஸ்டர் வந்து செகண்ட் ஆஃப் மேரேஜ், இன்றைக்கி மேரேஜ் 2 நாள் தானே, ஆனால் ரேட்மேன் முன்னாடியே அவன் பெட்டில் ஷேர் பண்ணி குழந்தையில் ரேட் ஸ்பைசஸ் வந்துருச்சுன்னு சொன்னோன்னா இவன் ரேட் கிடையாது, இவன் ஒரு டிவன் பேஸ்ட் தெரியுமா அப்படிங்கிறாங்க. நீ நானும் ரியல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாது, அப்போ இந்த சைல்டு எப்படி வந்துச்சு, இவன் எங்கேருந்து வந்தான்னு சொல்லி நம்மளோட ஆர்க்கிங் கேட்டோன்னே அவனுக்கு வந்து அவளுக்கு அதிர்ச்சியாக சுற்றி இருந்தவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. பார்த்தீங்களா ஆர்க்கிங், அவள் அப்படித்தான், அவள் ஷேம்லெஸ் ஹியூமன், இந்த மாதிரி தான் ஆஃபர், உங்களுக்கு தெரியாதா, இந்த மாதிரி தான் ஆஃபர் வச்சுட்டு ஒரு மேன் கூட ஆஃபர் வச்சு இந்த மாதிரி குழந்தை வந்திருக்கு, இது கண்டிப்பாக ரேட்மேனு தான். இந்த குழந்தை பிறந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஸ்னேக் கிளாட் கூட ஆஃபர் வச்சுருப்பா, இன்னும் ஸ்னேக்கு வரும், நீங்கள் எல்லோரும் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, அப்போ ஒரு ட்ராஷு கொலை பண்ணுங்கன்னு சொல்லி எல்லோரும் சொன்னோன்னா நம்ம ஹீரோக்கோ வந்து எல்லாத்தையும் அப்படியே அடிச்சு நடிச்சிட்டு கழுத்தில் கச்சை வைத்து பண்ணுறா. என்ன நடக்குது இங்கே, உண்மையை சொல்லி இந்த குழந்தை யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டோன்னா அவளும் வந்து அப்போ ஒரு மாதிரி பண்ணிடுறா. நீங்கள் என்ன பிலீவ் பண்ணவே இல்லையான்னு சொல்லி கேட்டோன்னா ப்ரீவியஸ் லைஃப்பில் தான் எல்லாரும் என்னை இப்படி பண்ணாங்க, நீங்கள் ஒரு எக்ஸ்பிரஷன் கூட கேட்கலையே, எல்லாம் என்ன இந்த மாதிரி ரேட்மேன் குழந்தை பாம்பு குழந்தைன்னு சொல்லி இவ பண்ண அந்த சரகட் மெத்தட் மூலமாக எனக்கு குழந்தை வர வச்சு என்னை இப்படி பண்ணிட்டான், யாருமே நம்பலை, நீங்களும் நம்பலையான்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்படியே மனசு உடஞ்சி போயிடுச்சு. கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. அந்த கண்ணீர் துளி பட்டோன்னே நம்ம ஹீரோக சக்தி வந்து அவளோட பாஸ்ட் ப்ரெசென்ட் எல்லாமே தெரியுது. அதில் வந்து இந்த குழந்தைகளுக்காக வந்து அவன் அடிச்சது பண்ணது, கடைசியாக ரேப் பண்ணி கொலை பண்ணது, திரும்ப ரீஜென்மம் எடுத்தது எல்லாமே தெரிஞ்சோன்னா நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே கையை எடுத்துடுறாரு. அவள் கையை எடுத்துட்டு அவள் கண்ணீர் அப்படியே தொடச்சி விட்டு நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். யாருமே நம்பாதப்ப இவர் நம்மளை நம்புறாரேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காதல் பார்வையே நம்ம ஹீரோ மேலே வீசுகிறாங்க. திரும்பி பார்த்துட்டு அது உண்மையிலே இவன் ரேட்மேன் கிடையாது, இவன் டிவன் பீஸ்டா, எப்படி நம்புறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்ருக்காரு. நீங்கள் ஒரு ஆர்க்கிங் தானே, இப்படி இவ்வளோ போய் நம்புறேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்ன கண்ணு தெரியாத கூறுடனா, கண்டிப்பாக அவங்க டிவர்ஸ் கிடையாது, டிசர்வே கிடையாது, அவளை இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நீங்கள் எதுக்கு எங்களை இப்படி பண்ணுறீங்க, அது ஒரு லிட்டில் மவுஸ் தான், அந்த குழந்தை எங்களுக்கு கிடையாது, உங்கள் பிளட்டே கிடையாது, ப்ளீஸ் பிளட் ஆஃப் ஆர்க்கிங் கிடையாது, மிச்சம் அதுக்கு பீஸ்ட்டும் கிடையாது, தயவு செஞ்சு அது ஆர்டினரி ரேட்மேன் தான், அவங்க சொல்லுறது நம்புங்க அப்படின்னு சொல்கிறது. கண்டிப்பாக அவன் ரேட்மேன் கிடையாது, அவன் மைத்தாலஜிக்கல் பீஸ்ட்னு சொன்னோன்னே நீங்கள் சொல்கிறத நீ சொல்கிற இந்த பொய்யலை நாங்கள் ஒன்றும் பைத்தியமாக கிடக்கல, அவள் ரேட்மேன் பார்த்தாலே தெரியுது, உன் கண்ணை நீயே பாரு அப்படின்னு சொன்னோன்னே திரும்பி ஆர்க்கிங் கிட்ட கேட்குறான், நீங்கள் மேலேயுமே ஆர்க்கிங் தானா, இப்போ கண்டிப்பாக டிசர்வ் கிடையாது, அவளை கொண்டுருங்கன்னு சொன்னதுக்கு எனக்கு ஆர்டர் பண்ணுற வேலையில் நீ வச்சுக்காதுன்னு சக்தியை பண்ணி அவளை கீழே அனுப்பிடுறாங்க. இந்த உமனுனால கண்ட்ரோல் பண்ண முடியல, நீ எங்களை இது பண்ணிட்டு இருக்கியா, நீ சித்தத்தோலன்னு சொல்லிட்டு அந்த ட்ராகன் கிங் என்ன பண்ணுறான், உடனே சக்தியை வந்து கொண்டு வரப்போ நம்ம ஹீரோயின் அடுத்தது அவனை ஒன்றும் பண்ணிடாதான்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நின்றான். நம்ம ஹீரோ வந்து சக்திசாலியில் அவளை அப்படியே தாங்கி பிடிச்சி சொல்லட்டி மேலே வச்சுட்டு உடனே சக்தியை பண்ணி நீ இப்போவே நீ சித்தத்தோலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெவி சக்தியை பண்ணோன்னு அவனுக்கு அப்படியே பிளட் இது வந்துடுது. ஐயோ அவரை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் சேர்ந்து அவங்கள கூப்பிட்டு போயிடுறாங்க. கூப்பிட்டு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் ஹீரோ மட்டும் தனியாக நிற்கிறாங்க. நான் உன்னை நம்புகிறேன் சரியா, நீ இதை பற்றி கவலைப்படாமல் என்ன நடந்தது நீ சொல்லுன்னு சொன்னோன்னே இந்த குழந்தைய காமின்னு சொன்னோன்னா அந்த குழந்தைய காமின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டேன்னா அவள் மந்திரம் போட்டு குழந்தைய வெளியெடுக்கிறா. வெளியெடுத்து வந்தோன்னே ஃபுல்லாக குழந்தை வந்துச்சு, நீங்கள் என்ன நம்புறீங்களான்னு கேட்டோன்னே அவன் கீழே குமிஞ்சு சாரி கேட்குறா. எல்லா மிஸ்டேக்ஸ்க்குமே என் மேலே தான், ஐ எம் வெரி வெரி சாரி, சில்ட்ரன் வந்து ரொம்ப இன்னசென்ட், அவனை எதுவும் பண்ணிடாதீங்க, நான் வந்து உங்களை மேரேஜ் பண்ணி இந்த குழந்தைய உங்களுக்கு கொடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் நம்ம 2 பேர் ரூம் ஷேர் பண்ணிக்கவே இல்லை, நீங்கள் அடுத்த நாள் போயிட்டீங்க, தயவு செஞ்சு என்ன பிலீவ் பண்ணுங்கள், நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் உங்களோட இன்கன்வீனியன்ஸுக்கு சாரி சொல்கிறேன், அவள் தான் வந்து இந்த சரகோட் மெத்தட் மூலமாக யூஸ் பண்ணி என்னை ப்ளேம் பண்ணிட்டா, ஐ எம் சாரின்னு சொன்னேன்னா நீ எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைம்மா, எனக்கு பல நாளாக தெரியும், உன்னோட பாஸ்ட்டு ஃப்யூச்சர் லைஃப் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், உன்னை பற்றி எல்லாமே தெரியும்னு சொன்னேன், மேஜிக்கல் பவர் யூஸ் பண்ணி இப்படிலாம் பண்ணிட்டேன்னு கிட்டத்துக்கு ஆமான்னு சொல்லிட்டு கையை தூக்கி நிற்க வச்சு அவர் வந்து பேசுகிறாரு. நான் ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன், அம்மா நீ என்ன ப்ரெக்னன்சி மெத்தட் யூஸ் பண்ண, அவள் சர்கோட் மெத்தட் யூஸ் பண்ண, நீ என்ன மெத்தட் யூஸ் பண்ணன்னு சொல்லி கேட்டதுக்கு அவள் வந்து ப்ரெக்னன்சி மெத்தட் பார்த்திங்கன்னா
பிளட் லைன் எவல்யூஷன். அதாவது அவள் வந்து குழந்தைய வந்து இவளுக்கு அனுப்பிட்டாளா, இவள் வந்து அந்த குழந்தைய அவளோட தான் மாற்றிக்கிட்டா. அந்த பிளட் லைன் எவல்யூஷன் மூலமாக அவளோட ரத்தமாக அந்த குழந்தைய மாற்றி அவளுக்கு தகுந்த அந்த பழைய பீஸ்ட் மெத்தாலஜிக்கல் பீஸ்ட் மூலமாக குழந்தை வர வச்சிட்டா. இந்த பீஸ்ட் பார்க்கறக்கு ஷீப் மாதிரி இருக்குது, 9 டைல்ஸ் இருக்குது, பேக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. இவன் பேருக்கு கூட மெத்தாலிக்கல் பீஸ்ட் நீ சொல்கிறியா? உண்மையில் அப்படி தானே? ஆமாம், இந்த சைல்டு வந்து அவள் வந்து ரேட்மேன் கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சு உருவான குழந்தை சர்கோட் மெத்தட் மூலமாக எனக்கு அனுப்பிட்டா. என்னை ப்ளேம் பண்ணுறக்காக நான் என்ன பண்ணி என்னோட பிளஷன் எவல்யூஷன் மெத்தடை யூஸ் பண்ணி அதை வந்து டிவன் பீஸ்ட்டை நம்ம எவல்யூட் பண்ணி மாற்றிட்டேன் அப்படிங்கிறேன். உன்னோட டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஹெவன் காட் வந்து உனக்கு கிஃப்ட் பண்ணது. நீ பல பாஸ்டில் ரொம்ப சவர் பண்ணியிருக்கங்காட்டி அவர் உனக்கு கொடுத்த கிஃப்ட்ன்றதுக்கு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆமாம், எனக்கு எல்லாமே தெரியும், நீ ஃபீல் பண்ணாத, நடந்தது நடந்து போச்சு, இதை பற்றி எதுவும் தெரியாது, இனிமேல் யாரும் ஒன்றும் அஃபெக்ட் பண்ண முடியாது, இனி நான் ஒன்று இருக்கிறேன் பார்த்துக்கிறேன், இதை பற்றி தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் லைஃப்பில் அவள் சர்கேட் மெத்தட் மூலமாக யூஸ் பண்ணி நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாமல் அந்த கிங்கனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவன் யூஸ் பண்ணி குழந்தைய கொடுத்து மாறி மாறி திரும்ப திரும்ப என்னை டார்கெட் பண்ணி அந்த குழந்தைய கொடுத்து என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா. அந்த கிங்கு என்னை நம்பவே இல்லை. கடைசியில் என்னை சாகிற வரைக்கும் டார்ச்சர் பண்ணி என்னை கொன்னே போட்டுட்டான். அதுக்கு தான் வந்து நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ வந்து கிவன் பீஸ்ட் கொடுக்க போகிற, நீ ரெஸ்ட் எடு, உனக்கு என்ன வேணும்னு கேளு, உனக்கு என்ன கிஃப்ட் ரிவார்டு நான் உனக்கு கொடுக்க போகிறேன்னு சொன்னோன்னே எனக்கு ஐ வாண்ட், நீங்கள் தான் வேணும், இந்த குழந்தைய நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு பக்குன்னு ஆகிடுது. இல்லை நீ குழந்தை பெற்றுக்கு போகிற, நீ ரெஸ்ட் எடுக்கணும், இதை பற்றி நம்ம அப்புறமேல் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறப்போ அவள் பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சி தோல் மேலே சாஞ்சுக்கிறா. எனக்கு வந்து இதை பற்றி யோசிக்காத, நீ இன்னும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை நான் வந்து தாமரை பொண்ணு, எங்களுக்கு ரெக்கவர் ஆகிறதுல அவசியமே கிடையாது, எனக்கு இப்போவே நீங்கள் வேணும், உங்கள் குழந்தை வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே கீழே தள்ளி மேலே ஏறி ட்ரெஸ் எல்லாம் கழட்டி 2 பேரும் கிஸ் கொடுத்து அப்படியே அக்கசமாக நடந்துடுதாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பாட்டு திரும்பவும் அடுத்த நாள் கண்டினியூ பண்ண போகிறப்ப பார்த்தா ஏன் என்னாச்சு திரும்ப இல்லை அப்படின்றதுக்கு, நீ தான் ரெக்கவர் ஆக உனக்கு அவசியமே இல்லையே அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு திரும்ப அவன் மேலே போகிறப்போ பார்த்தா அப்படியே வயிற்றில் பல்ப் எரியுது. நம்ம குழந்தை வந்துருச்சு. என்னது நம்ம குழந்தை வந்துருச்சு? ஆமாம், நான் வந்து தாமரை பொண்ணு தானே, எங்களுக்கு சக்தி அதிகமாக இருக்குது, ப்ரெக்னன்சிக்காக ஸ்பெஷலாக வந்தங்காட்டி ஒரு நைட்டு கூட இருந்தால் போதும் உங்கள் குழந்தை என் வயிற்றில் வந்துருச்சு, இப்போ வயிற்றில் இருக்கிறது உன்னோட குழந்தை பாருங்கன்னு சொன்னோன்னா அந்த குழந்தைய பார்க்குறான். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த குழந்தைய பார்த்தா டைகர் ஹெட் இருக்குது, ரெட் ஹேரு, சுவாசிய மாதிரி பேர் இப்படி இருக்குது, ட்ராகன் பாடி, 4 லெக்ஸ் இருக்குது. அப்போ இவன் பைசியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இவன் பைசி, நம்ம குழந்தை பைசியா. பைசினா யார் அப்படின்னா ஹெவனில் இருக்க ஒரு காடு, வார் காடுன்னு சொல்லுவாங்க, அவன் தான் வந்திருக்கா. ஆர்க் லவர் மூலமாக வந்தங்காட்டி அவன் கண்டிப்பாக ஹெவனுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவாங்கிறதுக்கு நம்ம திரும்ப நம்ம பிளேஸுக்கு போகிற டைம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. என்ன நம்ம பிளேஸ்? அப்போ இது உங்கள் ஹோம் இல்லையா? ஆமாம், நான் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி ஹெவனில் தான் இருந்தேன், இங்கே வந்து பூமியை வந்து சுற்றி பார்க்கலான்ட்டு வந்தப்போ இங்கே ஆர்க்கிங் பார்த்து ரொம்ப என்கிட்ட கோவமாக அரக்கத்தனமாக நடந்துக்கிட்டா, நான் அவனை கொண்டுட்டேன், அதனால காடு வந்து எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு, பல வருஷமாக நான் இங்கேயே ஸ்டக் ஆகிட்டேன், நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ என்கிட்ட மேரேஜ் பண்ணிக்கு வந்த இல்லை, அது ஊருக்கு போகிற டைம் தான், அப்போ வந்து நான் ரொம்ப கிரிட்டிக்கலான நிலைமையில் இருந்தேன், அதனால நான் வேண்டான்னு சொன்னேன், திரும்ப பண்ணுறக்காக பண்ண, அதனால் நீ வந்துட்ட, இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்போ நீங்கள் உண்மையிலே ஆர்க்கிங் இல்லையா, அப்போ நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்டேன்னு நம்ம ஹீரோ அப்படியே போய் பார்த்தா அவர் ஒரு தேவதூத பர்சன், வெள்ளைக்கல்லில் போட்டு, நான் ஒரு எம்பையர் ஆஃப் ஹெவனோட எம்பையர் மன்னன் இவங்க, நீங்களா? ஐயோ, டிவன் பவர் மூலமாக நான் ஒரு சாதாரண ஆர்க்கிங்கை தானே ஃபைன் பண்ணணும்னு நினச்சேன், இவர் என்ன ஹெவன் கிங்கிறாரு, இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள். ஆமாம், நம்ம திரும்ப அங்கே ஹெவனுக்கு போகணும், அங்கே போயிட்டு எனக்கு குழந்தைங்க வரப்போகுதுன்னு சொல்லிட்டு உன்னை நான் ராணியாக மாற்றணும்னு சொல்கிறேன், நான் போயிட்டு வர, எனக்கு பயமாக இருக்குது, எல்லாம் ஓகே, அவங்க திரும்ப வந்து எதாவது பண்ணிட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. நீ கம்முன்னு ரெஸ்ட் எடுக்கணும், உன் ப்ரெக்னன்சி நீ என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஷெல் உருவாக்குறாங்க. இது வந்து ஹெவன் ஷெல், இதை தாண்டி யாரும் நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீயும் நம்ம குழந்தையும் பாதுகாப்பாக இருக்கணும், சேஃப் ப்ரெக்னன்சியாக நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போயிடாரு. நம்ம ஹீரோ அந்த ஷெல்லை பார்த்துட்டு நம்ம குழந்தைகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கு. இப்போ 1க்கு 2 குழந்தைங்க வந்துடுச்சு. அடுத்து என்ன காமிக்கிறாங்கன்னா நம்ம வில்லன் குரூப்பை காமிக்கிறாங்க. வில்லன் குரூப் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்போது பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க, எல்லாரும் சுற்றி அழுதுட்டுருக்காங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, நான் அந்த முனிவர் மாதிரி இருக்கார் அவங்களோட குரு போல், அவர் வந்து உடனே மந்திரத்தை போட்டு அவரை சரி பண்ணிட்டு கோவமாக கத்துறாரு. அந்த ஆர்க்கிங்க்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னை இப்படி பண்ணியிருப்பா, என்னை புள்ளி பண்ணியிருப்பா, என்னை சாகிற அளவுக்கு பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறப்போ அவர் சொல்கிறா, நீங்கள் இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது, அவங்களுக்கு குழந்தை பிறக்க போது, அது ஆர்க்கிங்கோட பிளட்டுன்னு சொல்கிறாங்க, இப்போ அடுத்த ஆர்க்கிங் அவனாக தான் இருப்பான், இப்போ நீங்கள் வந்து அடுத்த நீங்கள் கிங்கே ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு இவ ஃபீல் பண்ணுற மாதிரி நடிப்ப. உடனே அவனுக்கு கோபம்
வந்துடும். ஆமாம் அப்படித்தான் சொல்லிட்டு பயம் வந்துட்டோன்னே அந்த முனிவர் காலில் விழுந்து நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும், அவன் வந்து எப்படி புள்ளி பண்ணியிருக்கான், அவன் ஆர்க்கிங்கு வந்து சாக போகிறது கிடையாது, அவனுக்கு 1000 வருஷமாக கிழவனாக இருப்பான்னு பார்த்தா நல்லா எங்கே இருக்கா, இன்னொரு 1000 வருஷத்துக்கு இருப்பான் போல், இப்போ என்ன பண்ணுறது, அடுத்த ஆர்க்கிங் ஆக முடியாதா, நீங்கள் என்ன எவ்வளோ இதை பார்த்தீங்க, நீங்கள் ஹெவனில் இருக்கீங்க, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னா அவர் யோசிக்கிறாரு. ஆமாம் நம்ம ஹெவனில் இருக்கோம், இந்த எல்லாத்தையும் நம்ம அடிமைப்படுத்தி வச்சுக்கிறோம், நம்ம வந்து இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணும்னு சொன்னா சரி அவள் தான் தப்பான பொண்ணுன்னு சொல்கிறீங்களா, வாங்க அவளை போய் ஒரு வழி பண்ணலாம் சொல்லிட்டு 3 பேர் அவளை இடத்துக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த குழந்தை கூட அழகாக பேசி சிரித்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. மேலே அந்த இதில் அந்த குழந்தை வந்து அப்போ தான் பிறந்த குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு, வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை. இந்த குழந்தை கூட விளையாண்டுருக்கிறப்ப இவங்க வெளியே வந்து சத்தம் கேட்குது. இந்த பசங்க கேட்குறாங்க, என்னம்மா இன்னும் தம்பி வளரவே இல்லை, அவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆகலை, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், டைம் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ வெளிக்கிட்ட சவுண்டில் அவங்க வந்து பயந்து போய் அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுமான்னு சொல்லி கேட்டால் நீங்கள் போய் ஒளிஞ்சுக்கோங்க, அப்பா வந்துடுவார், அப்பா இருக்கிறதுக்கு உனக்கு என்ன பயம், போய் ஒளிஞ்சுக்கன்னு சொல்லி அந்த குழந்தைங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்குது. இவ வந்து சக்தி மூலமாக அந்த சுவரை எழுப்புறா, பார்த்தா அதை வந்து உதச்சி தள்ளிட்டு அவங்க உள்ளே வந்துடுறாங்க. வந்துட்டு அவட்ட வந்து வேகமாக கத்துறாங்க. அந்த டைமில் இவ வந்து நான் அந்த வெள்ளிக்காரி வந்து என்ன பண்ணியிருப்பா, ஏற்கனவே வந்து ஒரு புலி மனுஷன் கூட வந்து அஃபேரில் இருந்து அந்த குழந்தைய இவளுக்கு வந்து அனுப்பியிருப்பா. இது எல்லாத்தையும் கூட்டு வந்ததுக்கு காரணமே இவ தான். அந்த குழந்தைய அனுப்பினம் காட்டி அவள் திரும்ப கர்ப்பமாக இருப்பா. அந்த கர்ப்பம் வந்து இவளோட தான் இருக்காது, அவளை எப்படியாவது திரும்ப இந்த டைம் கொல்லணும்னு சொல்லிட்டு தான் இவங்க எல்லோரும் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து கோவமாக அவட்ட வந்து கத்துறாங்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் இன்னும் ஆர்க்கிங் கீழே நின்று இருப்ப. இவன் என்ன பண்ணிட்டா, உடனே அவளை வந்து கழுத்து பிடிச்சி இழுத்துட்டு வந்து கிட்ட வந்து உன்னை மாதிரி இந்த அசியமான பர்சன் வந்து இங்கே இருக்கவே கூடாது, உன்னையும் குழந்தை இன்னைக்கு கொல்ல தாண்டி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவனும் இது பண்ணுறான். பண்ணிவிட்டு அந்த குழந்தைய அப்படியே கையில் பிடிக்கிறான். பிடிச்சிட்டு பாரு அந்த முனிவர் பக்கத்தில் இருக்காங்க, நீங்கள் வேணால் பாருங்கள், இது வந்து எலி மனுஷன் தானே இந்த குழந்தை காமிச்சு, எனக்கு எலி மனுஷன் மாதிரி இருக்கா, ஆனால் இறக்கையெல்லாம் இருக்கே, ஒருவேளை பிஸ்டாக இருப்போம், அப்படிலாம் இருக்க சான்ஸே இல்லை, எலி மனுஷன் கூட சேர்ந்து வந்திருக்கா, அந்த ஆளையும் நல்லா ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை போட்டு கீழே போட்டு விட்டுறா. அவள் வந்து அழுகிற, ஐயோ என் குழந்தை இப்படி பண்ணிட்டீங்களே, என் குழந்தை நம்ம ஹீரோயின் வந்து அழுதுட்டுருக்கா. அவளுக்கு ரத்த வாந்தி எல்லாம் கூட வந்துடுது. அதை பார்த்து அந்த தங்கச்சிக்காரி சிரிக்கிற, கொடுக்குறவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஐயோ என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறாங்க. உடனே அந்த முனி வந்துட்டு, ஆர்க்கிங் நீ எங்கே இருக்க, நீ வா, உன்னோட ஒய்ஃபை கொல்ல வந்திருக்க, நீங்களும் சீக்கிரம் செத்து போக போகிற, உன்ன மாதிரி ஷேமில் சும்மா நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம தங்கச்சிக்காரி கிட்ட வந்து என்ன சொல்கிற, எனக்கு இப்போ தானே நீ குழந்தை கொடுத்த, ஆனால் திரும்ப நீ மாசமாக இருப்ப போலையே, அதுக்குள்ளே திரும்ப அஃபேர் வச்சுக்கிட்டு குழந்தை பற்றிக்கிட்டு இருக்க, பரவாயில்லையே, சரி இந்த குழந்தை எப்படி இருக்குது, இது யார் குழந்தைன்னு பார்த்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து வயிற்றில் குத்த போனால் உள்ளேருந்து கோல்டன் பிளட் வருது. ஐயோ என்ன கோல்டன் பிளட் வருது, இது மைத்தாலிக்கல் பீஸ்டாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவருக்கு ஆச்சரியமாகுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆமாம் இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அவன் கொண்டுட்டா இந்த மாதிரி பீஸ்ட்டை கொண்டா நமக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவனோட தள்ளி நில்லு அப்படின்னு சொன்னோன்னே, இது எப்படி பாசிபிளாக இருக்கும், இவ எப்படி பீஸ்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுக்கிறப்ப அவள் வந்து குழந்தைகிட்ட சொல்கிறா, பைசி நீ வந்து சீக்கிரம் அமைதியாரு, அப்பா வந்துடுவார், நம்மளை காப்பாற்றிடுவார்னு சொல்லிட்டு அவள் அழுதுட்டுருக்கா. இதுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆர்க்கிங் தானே, அவன் எப்படி ஹெவனில் ரெகனைஸ் ஆக முடியும், இந்த கோல்டன் பிளட்லாம் ஹெவனில் இருக்கிறவங்களுக்கு தானே வரும், நீங்கள் புதுசாக சொல்லிட்டு இருக்கீங்கிறதுக்கு எனக்கு அதான் குழப்பமாக இருக்குது, இது ஆர்க்கிங்கோட குழந்தை, அப்படி இருக்கிறப்ப கோல்டன் பிளட்டாக வரும், எப்படி கல்டிவேட் ஆகிருக்க முடியும், நானும் யோசிக்கிறதுக்கு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது, இவ ஏதோ நாடகம் மாறுறான்றதுக்கு, ஆமாம் எனக்கு அப்படி தான் தோணுன்னு அந்த முனிவன்னு சொல்கிறான். இது வந்து டிவன் பீஸ்ட்னா கண்டிப்பாக ஆர்க்கிங் குழந்தை வந்து ஹெவன் குழந்தையே வளர முடியாது, அப்போ இது யார் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி வந்து அதே மாதிரி கேட்டு அந்த குழந்தை கையில் எடுத்துடுறா. அந்த குழந்தைய எடுத்து கையில் பார்த்தா அது ஒரு பூனைக்குட்டி மாதிரி புலிக்குட்டி மாதிரி இருக்குது, தலையில் 2 கொம்பெல்லாம் இருக்குது, இது அனதர் பேஸ்ட் பாருங்கன்னு சொல்லிட்டு இது டாக்கு பியரு சேர்ந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கீழே போடுறா. இவ குழந்தைகிட்ட போய் பைசி நடுகிற, இங்கே பாரு எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும், எந்த டைம் நீ யார் கூட அஃபேர் வச்சுக்கிட்ட, அந்த குழந்தை பார்க்க டாக் அண்ட் டைகராக இருக்குது, அப்போ இந்த ஆள் 2 பேர் கூட இவ அஃபேர் வச்சிருக்காளா, சேம்லெஸ், இப்படி ஒரு பொம்பளை நான் பார்த்ததே இல்லை, ஒரே டைமில் 2 பேர் அப்படிங்கிறாங்க. இஸ் சச் அ கேர்ள், கண்டிப்பாக இந்த குழந்தைய நான் இந்த வேர்ல்டில் அலோவ் பண்ண முடியாது. ஹேய் என் குழந்தை பைசி, அவளை மட்டும் நீங்கள் கொண்டுட்டீங்க, கண்டிப்பாக நீங்கள் அனுபவிப்பீங்க சொன்னால் எல்லாம் சிரிக்கிறாங்க. என்னது உன் குழந்தை பைசி, அவன் 1000 வருஷமாக இந்த உலகத்துக்குள்ள அப்பேரே ஆகலை, இப்போ உனக்கு பிறக்க போகிறான்னு நீ சொல்கிறியா, அது ஆர்க்கிங்க்கு வந்து உனக்கு குழந்தை பிறக்க போது நீ சொல்கிறியான்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. நீங்கள்லாம் கண்ணு இருந்து குடனாக இருக்கீங்க, பீஸ்ட்டை பற்றி தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. நீ பண்ணுறது எல்லாமே ஓகே சிஸ்டர், ஆனால் இந்த டைம் நாங்கள் நினச்சதை நடக்கும், இந்த மாதிரி ஒருத்தி இந்த குழந்தைய கொடுத்தவ, இந்த ஒரு சைல்டு கொடுத்தவ கண்டிப்பாக பைசியாகவும் இருக்காது, நீ இருக்கவும் மாட்ட, உன்னை யாரும் நாங்கள் நம்ப போகிறதில்ல, செத்து தொலைடின்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விடுறா.
பாருங்க, உங்களுக்கு நான் உயிர் பிச்சை கொடுக்குறேன், ஒழுங்காக ஓடி போயிருங்க, இதை கடைசி மூச்சு நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக பீஸ்ட் நீங்கள் கொன்னீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற தண்டனை ரொம்ப கொடுமையாக இருக்கும், ஓடி போயிருங்கன்னு சொன்னோன்னா இவனுக்கு வந்து அங்கே இருக்கிறவங்களாம் யோசிக்கிறாங்க, என்ன இவ இப்படி பேசுகிற, ஒருவேளை இந்த கிட்டு வந்து உண்மையாலுமே பைஸியாக இருக்குமா, இன்னும் இந்த குழந்தை உயிரோடு இருக்கு வெளியே வந்ததுக்கப்புறத்துக்கு, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, நான் லோட்டஸ் ப்ரெக்னென்சி எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவ கூட அஃபர் இருந்ததெல்லாம் யோசிக்கிறேன். நம்ம அனுப்பி வச்ச குழந்தை இது கிடையாது, புளித்தனை அனுப்பி வச்சு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ, இந்த குழந்தைய நான் கொல்ல போகிறேன், வேண்டாம் நீ அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் பார்க்குறான். டைகர் ஹெட்டு, கொம்பு இருக்குது, பார்த்தா சாஃப்டாக இருக்குது, 4 லெக்ஸ் இருக்குது. இது இப்போ ஒரு வேளை சொன்ன மாதிரி பைசி நேம் வந்து சிமிலராக இருக்கும், ஒரு வேளை பைசியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. பைசி வந்து ஹெவனில் தானே வரும், அப்போது மார்க்கிங்க ஹெவனுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, கண்டிப்பாக அதுக்கு சம்மந்தமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறான், அவன் அந்த குழந்தைய வந்து சக்தி யூஸ் பண்ணி கொண்டுறான். அந்த குழந்தை கொண்டு எல்லாரும் சிரிக்கிறப்போ திடீர்னு பயங்கரமான சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டு நல்லா பயந்துட்டு, ஐயோ இது பைசி தான் போலயே, கடவுள் கோச்சிக்கிட்டாரு போலயே சொல்லி அந்த முனிவர் வந்து கத்துறான். ஐயோ இப்படி அவன் வேற குழந்தைன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா. அவங்க எல்லாத்துக்கும் பயம் பிடிச்சிருச்சு, இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அது எப்படி பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கத்திக்கிட்டு இருக்கா. இவக்கிட்ட வரது எப்படி பைசி குழந்தையா இருக்கும், கண்டிப்பாக இவள் லிப்பார் கூட தான் அஃபேர் வச்சிருக்கா, புலி கூட தான், இது எப்படி டிவன் பீஸ்ட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி போகிறப்போ இன்னொரு குழந்தை பார்க்குற, ஐயோ அந்த குழந்தைய ஆஸ்டின் பீஸ்ட் தான், 2 குழந்தையுமே ஆஸ்டின் பீஸ்ட், என்ன இப்படி பண்ணிட்டீங்களே சொல்லிட்டு அவள் அழுதுட்டு இருக்கிறப்போ, அப்போ நம்ம ஹீரோயின் திட்டுறையே, நீ என்னடி சொல்லவே இல்லை, ஹெவன் குழந்தைங்கன்னு சொல்லவே இல்லை, நான் தான் சொன்னனே உங்களுக்கு அறிவே இல்லையான்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுகிறா. என் குழந்தைங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அழுகிறப்போ, திரும்ப தூக்கி நிற்க வச்சு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் உனக்கு இப்படி பண்ணியிருப்ப, உனக்கு எப்படி ஆசியன் பீஸ்ட்டு பிறகுன்னு கேட்டதுக்கு, என் புருஷன் ஒன்றும் ஆர்க்கிங் கிடையாது, அவர் ஹெவனோட மாஸ்டர் ஆகுதான் சொன்னோன்னு, என்ன சொல்கிற ஹெவன் மாஸ்டர் இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லி கத்திட்டு இருக்கிறாங்க. இவன் வேறு நம்ம ஹீரோயினுக்கு அவனுக்கு வேறு கோவம் வந்து அவளை பிடிச்சி இழுக்கிற, பார்த்தியா உன்னால தாண்டி என்னை ஏண்டி தப்பு எடுத்துகிட்டு போனேன், இப்போ பாரு நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டதுக்கு, இங்கே பாருங்கள் இப்போ நமக்கு ஒரே பிரச்சனை, இங்கே இருக்கிறங்க நீங்கள் 2 ஹெவன் பீஸ்ட் உங்கள் கையால் கொண்டுட்டீங்க, இப்போ அவளை கொண்டுருங்க, தடையுமே இல்லாமல் எல்லாத்தையும் அழைச்சிருங்க, அப்போ தான் நான் போன முடியும், ஏன்னா நீங்கள் அடுத்த ஆர்க்கிங்க நீங்கள் வர போகிறீங்க, இப்போ நீங்கள் வந்து கொண்டதை நீங்கள் தான் தெரிஞ்சதுன்னா அப்புறம் எல்லாரும் உங்களை இது ஒன்றுடல் பண்ணிடுவாங்க, அதனால் இவளை கொண்டுங்க இருக்க எல்லாத்தையும் கொன்று நம்ம வந்து தடையத்தை மறைச்சலான்னு சொன்னோன்னே உடனே வந்து அவனும் கேட்குறாங்க, ஆமாம் நீ பண்ணது மிகப்பெரிய மிஸ்டேக், நான் இன்னைக்கு ஹெவனுக்கே நான் போக முடியாது, இப்போ என்ன பண்ணுற, இதுக்கு ஒரே வழிதான் இவங்க எல்லாத்தையும் கொண்டலான்னு சொல்லி இருக்காங்க. இவளும் இருந்துட்டு, ஆமாம் எல்லாம் ஆரம்பிச்ச இடம் நீ தான், இது எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொல்லாமல் விட்டுருக்கணும், நீ செத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து லோட்டஸ் கேர்ளு மற்றவங்க கூட அஃபேர் வச்ச காரணத்துக்காக உன்னை கொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு கத்தியால் குத்த வரும். கொல்லு, கண்டிப்பாக கொல்லு, நான் யாருன்னு தெரிஞ்சிச்சு, நான் ஹெவன் மாஸ்டரோட ஒய்ஃப் அண்ட் பிரின்சஸ்ன்னு தெரிஞ்சுன்னு இப்படி பண்ணுறீங்கள, உன்னோட உயிர் உன் கையில் இல்லைப்பான்னு கோமா கத்துனா அவனுக்கு பயம் வந்துடுது. தங்கச்சிக்க வந்துட்டு எங்களே மிரட்டேன்னு சொல்லிட்டு குத்த போகிறப்போ ஒரு சக்தி வந்து அவங்கள தடுக்குது. எவ்வளோ 2 பேரும் வந்துட்டாங்க, நம்ம ஹீரோவும் கூட இன்னொரு ஆள் வந்து 2 பேரும் அப்படியே மேலேருந்து கீழே அப்படியே இறங்கிட்டு, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஹெவன் பிரின்சஸ்ஸே வந்து ஹெவன் குயின் இப்படி பண்ணுவீங்க, மரியாதை இல்லாமல் நடத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனு கத்தி எல்லாரையும் மிரட்டுறான். எல்லோரும் கீழே விழுங்குறாங்க. இங்கே எப்படி சொல்கிறீங்க, ஹெவன் பிரின்சஸ் இல்லை, இவன் ஆர்க்கிங்கோட பிரின்சஸ் மட்டும்தான் இருக்கான், நீங்கள் எப்படி ஹெவன் பிரின்சஸ் சொல்லலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து உடனே வந்து நம்ம ஒய்ஃபை வந்து கட்டி பிடிச்சிட்டு அவர் வந்து பேசுகிற என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு அழுதுட்டு இருக்கிறப்போ, இப்படிலாம் சொல்லிட்டு உங்களோட ரெப்புடேஷன் காமிக்கிறதுக்காக நாங்கள் எல்லாம் க்ளீன் பண்ண வந்துட்டோம், இந்த மாதிரி அசிங்கம் பிடிச்சவோ இங்கே இருக்கவே கூடாது, அதுக்காக மட்டும்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம், இந்த டர்ட்டி பர்சன் உடனே கொன்று அவளை தூக்கி எறிங்கன்னு சொன்னோன்னே எவ்வளோ தைரியம் இப்படி பேசிக்கிட்டு இப்படி சொல்லிட்டு அவனும் கோவத்தில் கத்துறாரு. அவரும் அதனால் எனக்கு தெரியும் நீங்கள் வந்து இங்கே தான் கிங் ஆஃப் மேன், கண்டிப்பாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனாலும் நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவனையும் செடியூஸ் பண்ணுறப்போடா அவன் திரும்பி பார்க்குறப்ப அந்த குழந்தை வந்து இறந்து கிடக்கு. அதை பார்த்தோன்னா கோவம் வந்துருச்சு, அப்படியே கண்ணெல்லாம் செவக்குது, மஞ்சள் கலர் எனர்ஜி வந்து இவங்க அப்படியெல்லாம் தூக்கி போடுது. இந்த மாதிரி ஹெவனில் இருக்க ஃபேரி வேர்ல்டில் இருக்க சக்தி உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டேன்னா, நான் தான்டா ஹெவன் மாஸ்டர், ஹெவனோட கிங் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசினவங்க எல்லாருக்கும் ஆச்சரியம். அவன் உடனே முனிவர் பயந்து போய், சார் என்னை மன்னிச்சிருங்க, நான் அந்த எல்லா தப்புக்கு காரணம் தண்டனை கொடுன்னு சொன்னான்னு உடனே அவனை எரிச்சிட்றான். அவன் வேறு தண்டனை கொடுப்பான்னு பார்த்தா இவன் எரிச்சு சாம்பலாக்கி போட்டுறான். அங்கிருந்து அனைவருக்கும் பயம் வந்துடுது. அவன் உடனே காலில் விழுந்து கெஞ்சுறான், சாரி என்னை மன்னிச்சிருங்க. ஒய்ஃப் கிட்ட அந்த நம்ம ஹீரோயின் கிட்ட கெஞ்சுறான், நான் பண்ணது தப்பு தான், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிட்டு அவர்கிட்ட சொல்லி என்னை உயிரை விட சொல்லுன்னு சொல்லி கெஞ்சுறப்போ அவன் சொல்கிறா, இவங்க யாரையுமே விடாதீங்க, எல்லாரையும் கொன்று தூக்கி எறிங்க, நம்ம குழந்தைங்க 2 பேர்த்தையும் இவங்க கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவள் அழுகிறான்.
தங்கச்சிக்காரி அவள் காலில் விழுந்து கெஞ்சுறா, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, எதுவும் நான் பண்ணல, உங்கள் குழந்தைகளை பண்ணது அவன் தான் சொன்னான்னு இவனுக்கு கோவம் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்திடுற, எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கிறப்ப தான் நம்ம ஹீரோ அவங்க 2 பேர்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்குறது. அவங்க 2 பேரும் மன்னிக்க முடியாதுன்னு சொல்லி கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. உடனே வந்து நம்ம ஹீரோயின் வந்து அவங்க எல்லாத்தையும் கொன்னுருங்கன்னு சொன்னங்காட்டி அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே கையில் வந்து ஒரு ஜாட்ரட் இருக்குது, அதை பார்த்துட்டு மனுஷங்களை வர வைக்கிறா. போன ஜென்மம் இந்த மனுஷங்க, அதாவது போன ஜென்மத்தில் இவ கூட இருந்ததாக சொல்லப்பட்ட மனுஷங்க எல்லாருமே வந்துட்டாங்க. வந்துட்டு இப்போ உண்மை சொல்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்டோன்னே, சரி இந்த பொண்ணு தான், இவ தான் வந்து எங்களை பெட்டில் செடியூஸ் பண்ணி குழந்தைகளை வாங்கிக்கிட்டா, எல்லாத்துக்கும் காரணம் இவ மட்டும்தான், ஸ்னேக்ஸ் பேபி எல்லாமே இவ மூலமாக தான் வந்துச்சு, எங்கள் எல்லாத்தையும் இவ்வளோ குழந்தை வர வச்சு இவளை ப்ளேம் பண்ண நினச்சது இவ தான் சொன்னா, கோவத்தில் சக்தியை வந்து அவன் மேலே இது பண்ணிட்டா. சிஸ்டர் என்னை மன்னிச்சிரு சிஸ்டர், எனக்கு உயிர் பிச்சை கொடுக்க சொல்லு சிஸ்டர்னு சொல்லி அப்பவும் பைத்திய மாதிரி வந்து காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம மாஸ்டர் வந்து கொடுக்காம அவளை அப்போவே வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஜாடை ஓப்பன் பண்ணி, நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இதே மிகப்பெரிய தண்டனை, இந்த 3 உலகத்தில் ரியல்மி உலகத்தில் 3லையுமே இல்லாமல் போக போகிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜாடை வந்து ஓப்பன் பண்ணோன்னே எல்லாருமே அதுக்குள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே இந்த குழந்தைகிட்ட போய், ஐயோ என்னால் தான் ஆச்சு, என்னோட பைசி இப்படி போயிட்டானே, நானும் கூடயே வந்துறேன்னு அழுகணுன்னு நம்ம ஹீரோவை கிட்டே இருந்து ஆதல் படுத்துறாரு. உனதில் எந்த தப்பும் இல்லை, எல்லாம் என் தப்பு தான், அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு, இல்லை ஒரு அம்மாவாக இருந்து அவங்கள நான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கணும், இப்படி இழந்துட்டேன், என் குழந்தை என்ன பண்ணுறது, நம்மளோட முதல் குழந்தை இப்படி போயிட்டேன்னு சொல்லி பைசியை பார்த்து அவன் அழுதுகிட்டே இருக்கா. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க நீ இருக்கும், என்னோட தப்பு தான், நீ குழந்தைகளை இழந்துட்டு உன்னை நான் இழக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக நெத்தியில் கிஸ் பண்ணுறாரு. அவள் அழுதுகிட்டே இருக்கா. நீயும் நம்ம குழந்தைகளும் திரும்ப அந்த அன்னைக்கு போனோம்னா கண்டிப்பாக நமக்கு வர சான்ஸ் இருக்குல்ல, என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இந்த பைசி கண்டிப்பாக இந்த உலகத்தை விட்டு போயிருக்க முடியாது, நமக்கு திரும்ப குழந்தைங்க வரப்போ அவங்க திரும்ப வந்துடுவாங்க சொல்லணும். அப்படியே ஆமாம், நம்ம குழந்தைங்க நமக்கே வந்துடுவாங்க, நீ ஃபீல் பண்ணாதன்னு சொல்லி அவரை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அடுத்து பார்த்தா இந்த மோசமான கேங் காமிக்குது. இவங்க வந்து அந்த ஜார்க்குள்ளே வந்து உள்ளே விழுந்துருது. நம்ம ஹீரோ சொல்கிறாரு, கண்டிப்பாக உன்னை ஹெட் பண்ண யாரையுமே நான் விடவே மாட்டேன், அவனுக்கு கஷ்டம் காமிப்பேன்னு சொல்லி அந்த ஜாங் தடவரப்போ அவங்க எல்லாரும் உள்ளே விழுந்துறாங்க. உள்ளே விழுந்துட்டு அவனுக்கு அதே இது இவளால் தான் இவ பேச்சை கேட்டு எப்படிப்பட்ட வாழ்க்கையை விட்டுட்டுமே சொல்லி அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு மற்ற ஆளுங்களை போய் பார்த்து எல்லாம் உன்னால் மட்டும்தாண்டி, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு, எல்லாம் ரேப் பண்ண போகிறாங்க அவளை. அவள் வந்துட்டு மகாராஜா மகாராஜா என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி எக்ஸ்பிரஷன் கூட போய் காலில் விழுந்து கெஞ்சுறா. அவன் வந்து தள்ளி விட்டு எல்லாம் உன்னால் மட்டும் தானே, எப்படி இருந்தேன்னா உன் லைஃப்பில் பார்த்துக்கிட்டு தான் இந்த அளவு கஷ்டப்படுற, என்ன வேணால் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு திரும்ப அவங்ககிட்டயே ஒப்படைச்சிட்றாங்க. அவளும் அழுதுகிட்டே போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோக்கு வந்து திரும்ப குழந்தை பிறந்துருச்சு. அது வந்து பைசியாகவே பிறந்திருக்கு. நம்ம குழந்தை நமக்கு திரும்ப வந்துருச்சு, நம்மளோட குழந்தை பைசியே நமக்கு கிடச்சிச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கடவுள் வந்து நமக்கு பிளஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோன்னா 3 கடவுளை வந்து பைசி கொடுத்தங்காட்டி 3 த்ரோன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. திரும்ப அங்கே ஹெவனுக்கு போகல, இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கு நான் பெற்று கொடுக்கணும், நிறைய குழந்தைகள் நமக்கு இருக்குன்னு சொன்னேன். எல்லாரும் சந்தோஷமாக போகிறாங்க. அப்போ தான் மிகப்பெரிய ஹெவன் காமிக்கிறாங்க. இவங்க வந்து ராஜா ராணி அந்த ஹெவனுக்குள்ளே வராங்க. பார்த்தா அங்கே மேலே 3 கலர் கலராக குழந்தைங்க இருக்குது. ஒன்று வந்து கிங்கு, டிராகனு, சிங்கம், புலின்னு சொல்லிட்டு எல்லாமே 1000 வருஷம் வாழ போகிற குழந்தைங்க எல்லாம் பார்த்துட்டு, அப்பா அம்மா குயின் மதர், நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ரொம்ப நன்றி, நாங்கள் தான் அம்மா, ஹெவன் கிடையாது, நாங்கள் ஹியூமன் வேர்ல்டுக்கு போகிறோம், எங்கள் லெஜெண்டாக இருக்கோம் சொன்னதுக்கு, இங்கே பாருங்கள் குழந்தைங்களா, இங்கே யாருக்கும் லெஜெண்ட் கிடையாது, உங்கள் அம்மா தான் நமக்கு எல்லாமே, அதனால் உங்கள் அம்மாவுக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு டிராகனு பியூட்டிஃபுல், நீ வந்து ரொம்ப அழகான பொண்ணு, பைஸை பற்றி சொல்கிறாங்க, நீ வந்து எல்லாத்துக்கும் பிக் பிரதராக இருக்க, எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லா விதமான விலங்குகளும் அங்கே இருக்குது. பார்த்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், இது எல்லாம் கிடச்சது உங்களால் மட்டும்தான், ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு 2 பேரும் காதலாக பார்த்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த ட்ராமா இதோட முடிஞ்சு.